பொதுவாக துர்க்கை அன்னை பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானோட இடதுபுறம் வந்து அருள் பாலிப்பாங்க. இந்த தலத்தில் சிவபெருமானுக்கு வலதுபுறம் நவகரங்களை பார்த்த கோலத்தில் தனி சன்னதியில் தனி விமானத்தோடு இந்த தலத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. 18 திருக்கரங்களுடன் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கை அன்னையை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த துர்க்கை அன்னை வந்து ராகு பகவானோட அதிதேவதையாக காணப்படுறாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த துர்க்கை அன்னை 18 திருக்கரங்களோடு நின்ற கோலத்தோடு நவகிரக மேடையில் இருக்கக்கூடிய ராகு பகவானை வந்து பார்த்த கோலத்தில் இந்த தலத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் நாக தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த தலத்துக்கு வந்து 18 திருக்கரங்களுடன் அருள் பாலிக்கக்கூடிய இந்த துர்க்கை அன்னையை தரிசனம் செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். மேலும் துர்க்கை அன்னையோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புலாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறார் நம்ம வந்து கேட்கலாம். கிராமத்தின் பேர் வந்து மூலங்குடி. சுவாமியோடைய பேர் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர். துர்க்கை அம்மன் வந்து இந்த ஆலயத்தில் வந்து ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா சிவாலயத்திலையும் வந்து சுவாமி வந்து துர்க்கை அம்மன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் அமைந்திருக்கும். இந்த ஆலயத்தில் வந்து தனி சன்னதியோட நவகிரகத்தில் ராகுவை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. சுவாமிக்கு வந்து 18 கையோட சுவாமி துர்க்கை அம்மன் வந்து அமைஞ்சிருக்கு. என்ன இங்கே ஆலயத்தில் விசேஷம் அப்படின்னா, திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, தாரதோஷம் உள்ளவங்க இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செஞ்சாங்கன்னா ரொம்ப விசேஷம். எல்லா சுவாமிக்கிட்ட இப்போ வில்வ மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவாமியோட நெற்றுக்கண் தெரிகிறதா இந்த கோயிலில் ஒரு ஐதீகம். அதான் இங்கே வந்து ஒரு விசேஷம், ரொம்ப விசேஷம். இந்த கிராமத்தில் வந்து 500 ஆண்டுகள் இந்த கோயில் வந்து பழமையான கோயில். இந்த கோயில் வந்து 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் வந்து இப்போ இந்த ஆண்டு வந்து புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் செய்து தான் ஒரு இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் ஐப்பசியில் கும்பாபிஷேகம் நடந்தது. அதான் இந்த ஆலயோட விசேஷம். சாமி கிழக்கு பார்த்தா மேற்கு பார்த்தா? சாமி வந்து கிழக்கு பார்த்துருக்காரு. கிழக்கு பார்த்துருக்காரு, சதுராவடி. சாமி வந்து கிழக்கு பார்த்துருக்காரு. இந்த ஆலயம் வந்து 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். கோயிலுக்கு வர பஸ் ரூட் சொல்லுங்கள் சார். பஸ் ரூட் வந்து உங்களுக்கு கொன்னையூர் வந்து கொன்னையூர்லேருந்து மூலங்குடி வரணும். பொன்னமராவதி வர வழியில் பொன்னமராவதி வந்து பொன்னமராவதிலேருந்து கொன்னையூர் வரணும். கொன்னையூர்லேருந்து மூலங்குடி 1 கிலோமீட்டர் கரெக்டாக. இங்கே வந்தால் சுவாமியை தரிசிக்கலாம். செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜை ரொம்ப விசேஷமாக இருக்கும். மகா சிவராத்திரி வந்து இந்த ஆலயத்தில் வந்து ரொம்ப விசேஷம். மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி வந்து ரொம்ப விசேஷம். மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி பூஜை இந்த ஆலயத்து துர்க்கை அம்மனுக்கு ரொம்ப சிறப்பாக பூஜை நடக்கும். செவ்வாய்க்கிழமை 3 மணிலேருந்து 4:30க்குள்ள ராகுகால பூஜை வந்து ரொம்ப அதிவிமர்சையாக சிறப்பாக பரிகாரங்கள், திருமண தடை, அனைத்து பரிகாரங்களும் இந்த ஆலயத்தில் நடக்குது. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கை அன்னையோட சிறப்புகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாரு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து மேலும் வந்து பார்க்கலாம். இந்த தலத்தில் வந்து 18 திருக்கரங்களோடு துர்க்கை அன்னை வந்து ராகு பகவானை வந்து பார்த்த கோலத்தோடு அனுகிரகம் பண்ணுறதுனால ராகு பகவானால் வந்து திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் ராகு பகவானால் வந்து குழந்தை பாக்கியின்மையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் மூலங்குடி மீனா